விளங்கியாச்சு, இனி காலம் நேரம் என உயிரே கொடுப்போம்னு கொடுத்தாங்க. விளங்காத மக்கள், நசீவு கேட்ட மக்கள் நாசமா போனாங்க. அதெல்லாம் இறக்கப்பட்டு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நபி அனுப்பினான். ஊருக்கு ஒரு நபி, நாட்டுக்கு ஒரு நபி, கபீலாக்கு ஒரு நபி, குடும்பத்துக்கு ஒரு நபி. ஏன் இவனை பாதுகாக்கிறதுக்காண்டி. அந்தந்த காலத்துடைய சவால்கள் அவர்கள் முன்னோக்கினார்கள், முறியடித்தார்கள். ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு வகையான சவால் இருந்துச்சு. என்னது, அந்த காலத்துடைய மக்கள் அவனுடைய கையில் என்ன சக்தி இருந்துச்சோ, நபியை விளங்காத மக்கள் அவங்களோட கையிலுடைய சக்தியை வச்சுக்கொண்டு நபியை எதிர்த்தார்கள். சிலாக்களுக்கு உடல் பழமை இருந்துச்சு. ஆத்கூட்டத்தினர்கள் அவனை சொல்ல மன்ன ஷத்து மின்னா குவா, எங்களை அடிக்க யார் இருக்கிறது கேட்பார்கள். ஏன்னா அவர் ஒவ்வொரு 70 முழம் உயரம், மரங்களை போல இருப்பார்கள். அதனால தங்களுடைய உடல் பலத்தை வச்சு நபி எதிர்த்தாங்க. சமூத் கூட்டத்தினர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு தொழில்நுட்பம். அந்த காலத்திலேயே மலைகளில், இந்த காலத்துல மலையை உடைச்சி கல்லெடுத்து மாளிகை கட்டுறோம், அல்லது மலைக்கு மேல மாளிகை கட்டுறாங்க. அந்த காலத்துல மலையை உடைச்சு கட்டவும் இல்லை, மலைக்கு மேல கட்டவும் இல்லை, மலையையே மாளிகையாக மாத்தினார்கள். அது இந்த காலம் செய்யறாங்களே எங்கேயாவது? மலை அப்படியே இருக்குது, அப்படியே மாளிகையா போயிடுச்சு. இருந்த மலை உடையல்ல, குடைகிறது. மலை உடைஞ்சி மாளிகை அல்ல, மலையை குடைஞ்சி மாளிகை உண்டாக்கிறார்கள். அப்படியான தொழிற்திறன் கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு பெருமை அடிக்கிற டெக்னாலஜி அல்ல, இதை தோத்து போகும், இதை தோற்கடித்து விடும். அன்றைக்கு அவங்களுக்கு கொடுத்திருந்ததல்ல, அவங்க அதை வச்சு மோதினார்கள். இப்படி ஒவ்வொரு காலத்தில் இன்னொரு சில கூட்டத்தில் பெரும்பான்மை இருந்தது, பெரிய கூட்டம். அவங்க அதை வச்சு, நீங்க கொஞ்சம் பேர் தானே, நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோமே, நபி கூட ஒரு 80-85 பேர் தானே, கொஞ்சம் பேர், நாங்க இவ்வளவு பிரமாண்டமான கூட்டம் அப்படின்னு அதை வச்சு அவங்க மட்டும் நாங்க வந்து ஒவ்வொரு காலத்திலையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி இவர் எழுத வாசிக்க தெரியவரா, நாங்க எவ்வளவு அறிவாளிகள், பாண்டித்தியம் பெற்றார்கள். அரபிக் துறையில, அரபு பாஷையில பாண்டித்தியம் பெற்றாங்க. இன்றைக்கும் யாருக்கு அரபை படிப்பிக்கணும்டா, ஜாகிலியா காலத்துல ஜாகில்கள் படிச்ச கவிதையை தான் இன்றைக்கு உதாரணம் போடுறது. இப்ப நவீன காலத்துல படிச்ச வசனங்கள் இல்ல. அரபு இலக்கணம் இலக்கியம் படிப்பிக்கணும்டா இந்த காலத்துல பேசுற அரபத்துக்கு போடுறதில்ல. ஜாகிலியா காலத்துல அரபி இருந்தாங்களே, ஜாகிலியா காலம், அந்த காலத்துல படிச்சாங்களே, சண்டை பிடிச்சது பேசின கவிதைகள், அதை கொண்டு போட்டுதான் விளங்கப்படுத்துறது. அவ்வளவு கருத்தாளம் உள்ளதாகவும் அப்படி திறமை உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். எந்த வடிவத்தில் மக்கள் தங்களுடைய பாத்தில் சக்தியை கொண்டு வந்தாலும் நபிமார்கள் ஒரே ஒரு வடிவத்தில் தான் எல்லாத்தையும் தோற்கடித்தார்கள். நபிமார்கள் கொண்டு வந்தது என்ன? நபிமார்கள் கொண்டு வந்ததெல்லாம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினது, அல்லாஹ்வுடைய இணைக்கிறது, அல்லாஹ்வுடைய தொடர்பு உண்டாக்குறது, அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள மக்களாக மாறுறது, அல்லாஹ்வுடைய சக்தியை வழங்கப்படுத்துறது. உலகத்துல மக்கள் உலகத்துடைய சக்தியை வழங்கப்படுத்தலாம். உலகத்துடைய சக்தி இருக்குது, இந்த தண்ணிக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கு, தண்ணி எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம், இந்த காத்துல எவ்வளவு சக்தி இருக்குது, அதை எப்படி எப்படி பயன்படுத்தலாம், இந்த மண்ணில் எவ்வளவு சக்தி, அதை எப்படி எப்படி பயன்படுத்தலாம், படைப்புகளுள்ள சக்தியை மக்கள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு அதனுடைய பெருமை பேசி அதை கொண்டு நாங்கள் உலகத்தை மிகைப்போம் என்று அப்படி ஒரு போக்கு போய்கொண்டு உலகத்தில் முழு கலைகளும் அதுதான். படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு உள்ளுக்குள்ளது சக்தியை வெளியாக்குறது. அணுகுண்டில் எவ்வளவு சக்தி இருக்குது, ஆயுதத்தில் எவ்வளவு சக்தி இருக்குது, அதுக்கு மனுஷன் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி அதில் முன்னேறி கொண்டு போறான். நபிமார்கள் அல்லாஹ் அறிமுகப்படுத்துற நேரத்தில் இந்த மக்கள் அவர்கள்ட்ட இந்த அறிவை வச்சு நபிமார்களை கொண்டு வந்தாங்க. தங்கட இப்படி எல்லாம் இருக்குது, அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி அப்படின்னு ஒண்ணுமே இல்லையே, சும்மா கூப்பிடுறாரு, என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே. அல்லாஹ் தஆலா நபிமார்கள் கொடுத்த என்னண்டா, நீங்க படைத்த நாயன் அல்லாஹ்வுடைய சக்திய சொல்லுங்க, அதோட கனெக்ஷன் ஏற்படுத்துங்க,
அது வெளியாகும், இதெல்லாம் ஜீரோவாகிரும், இதெல்லாம் ஃபெயில் ஆக்கிடுவான். அது உலகம் படைக்கப்பட்ட அந்த முதல் நாள் இருந்து அழிக்கப்படுகின்ற கடைசி நாள் வரையும் இதுதான் தர்த்தீப். இடையில மாறுவதுக்கு ஒன்றும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினதும் அல்லாஹ் யாருன்னு அங்க பிள்ளைகளுக்கு பேசி சொல்லித்தான். இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பினதும் இதுக்கு பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டு வருவதும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவதும் எல்லாருடைய முயற்சியும் அல்லாஹ் பக்கம் திருப்புறதுதான். என்னதுக்கு? சும்மா அல்லாஹ் வந்து நினைக்கிட்டு போறதுக்கா? சும்மா நாங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அடையாளம் கிடைத்து போறதுக்கா? இல்ல, அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்றுக்கொள்ளல், தொடர்பை உண்டாக்குறது, தொடர்புள்ள மக்களாக ஆகிறது, அல்லாஹ்வுடைய ஹசானாவில் இருந்து பிரயோசனம் அடைகிறது. அல்லாஹ் கிட்ட தான் பிரயோசனம் அடையணும். அந்த வழியை காட்டுறது, அந்த வழியை சும்மா பேசிட்டு போறல, அந்த வழியை காட்டுறது, அந்த வழியை உண்டாக்குறது, அந்த வழி நடக்கிறது, அந்த வழி நடந்து அடைகிறது. ஒன்றை பத்தி பேசினா அறிமுகம் உண்டாகும், மக்கள் அறிவு. விவசாயத்தை பத்தி பேசுறோம், யூனிவர்சிட்டியில அக்ரிகல்ச்சர் ஒரு டிபார்ட்மெண்ட், அதை பேசலாம், லெக்சர் பண்ற ஒரு ஆள். அவர் எப்படி லெக்சர் பண்ணுவார்? அவர் உடுப்பு எப்படி இருக்கும்? சும்மா ஐங்கொலையாமலைக்கு அவர் கோட் சூட் போட்டு டை கட்டி இது பண்ணி அவர் விவசாயம் பேசுவார். அவர் விவசாயம் செய்யறாள், அவர் விவசாயம் பேசுறது. அவர் அக்ரிகல்ச்சர் லெக்சர் பண்றார். அதை கேட்டாக்கள் போய் வயல்ல இறங்குவாங்களா? யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் முடிச்சாக்கள் வயல்ல இறங்கிச்சாங்களா? அதோட பேச்சு, அதுல இருந்து பேச்சு தான் உருவாகும். அவங்க படிச்சாக்களும் போய் பேசுவாங்க. வாங்க சார் வயலுக்கு போனோம்டா வருவாரா? அவர் பேச்சு கேட்டார், அவர் பேசுவார். விவசாயத்துல உழைப்பு அது வேற, அது செய்யறது இந்த லெக்சர் இல்ல, இந்த சேர் இல்ல, இந்த இதுல பிஹெச்டி ஹோல்டர் இல்ல, அது செய்யறது விவசாயி. விவசாயிய முயற்சியினால சாமான் வரும், லொரியா சாமான் வரும். அதான் மார்க்கெட்டுக்கு வரும், அதான் கிச்சனுக்கு போகும், அதான் வாய்க்குள்ள போகும், போத்துக்குள்ள போகும். சரி, ரெண்டு இணைஞ்சாத்தான் வேலை நடக்கும். சும்மா இதை பத்தி கிளாஸ் மட்டும் செஞ்சு போனா எல்லாம் என்ன பஞ்சத்தான் இருப்பாங்க. ஏன் வயலெல்லாம் சும்மா கிடக்கு, கிளாஸ் மட்டும் நடக்குது, டீச் மட்டும் போகுது, செட்பீல் மட்டும் குடுபடுது, விழா மட்டும் நடக்குது, மக்கள் பஞ்சத்தில் இருப்பாங்க. பொருளாதாரம் முன்னேறுமா? பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். ஏன்? உழைப்பு இல்லை. சில பேசினா ஒன்றுடைய அறிமுகம் உண்டாகும், பிரயோசனம் உண்டாகாது. ஒன்றை பத்தி பேசி பிரயோசனம் அடைக்க இயலாது, அறிமுகம் உண்டாகும். ஓ தெரியும் தெரியும் சொல்லுவாங்க, ஓ தெரியும் தெரியும் தெரியும், எங்க அவங்க பேசுறாங்க, நான் கேட்டோம் தெரியும், அவ்வளவுதான். தெரிஞ்சத்திலிருந்து பிரயோசனம் அடையணுமா? அது இல்லை. உன்னுடைய பிரயோசனம் அடைவதற்கு உழைப்பு செய்யணும். உழைப்பு தான் பிரயோசனத்தை கொடுக்கும். சில தீனை பத்தி பேசலாம், அறிஞ்சு கொள்ளும். ஓ தொழுகை பத்தி எனக்கு தெரியும், தப்சீர் எனக்கு தெரியும், ஃபிக்ஹ் எனக்கு தெரியும். உங்களுக்கு எந்த மதுவப்புல பதில் சொல்ல? ஜமாத் ஒன்று போன அமெரிக்காவுக்கு, அப்ப அதுல சுல்தானா சர்தாமோட ஜமாத் சொன்னா ஒரு ஆள் எங்களுடைய ஸ்ரீலங்கா சேர்ந்த ஒரு ஆள் தான். அவர் ஹசரத்தை கூப்பிடுறார், ஹசரத் எங்களோட மச்சான் இருக்கிறாரு, சந்திப்போம். அப்பொழுது அவரை பத்தி சொல்றார், அவரு நல்ல வேகம் உள்ளால், நல்ல துடிப்பானவரால். அவரை நீங்க கேள்வி கேட்டா மார்க்கத்தை பத்தி பட்டின பத்தி சொல்லுவார், யோசிக்க உடனடியா எடுத்து சொல்லுவார். ஒரு மசாயில் கேட்டா எந்த மதுஹபுல தேவையோ டக்குன்னு சொல்லுவார். ஒரு தஃசீல் கேட்டா எந்த தஃசீல தேவையோ சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? லேப்டாப்ல எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காரு, டக்குன்னு அடிச்சு டக்குன்னு சொல்லுவார். அப்ப ஏன் போறதுன்னா தொழுகிற இல்ல, அவர் தொழுகிற இல்ல, அதுதான் போறேன். தெரியுமா? இந்த பேச்சுக்கள் போய் 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 ஒரு விஷயம் வந்துட்டு உழைப்புல டச் இல்ல, அதனால பிரயோசனம் இல்லை.
தீனுடைய பேச்சுகள் கேட்டு கேட்டு சும்மா வரும் பேச்சு, உட்கார்றது, பேசுறது, கேட்கறது, கலைகிறது, பேசுறது, கேட்கறது, கலைகிறது. தீன் தெரியும், தீனால் அடங்கிய பிரயோசனம் என்ன? ஒரு பாவத்தை விட இயலுமா? தனிமையில் அல்லாஹ் பயப்பட இயலுமா? தஹஜ்ஜுதுல கண்ணீர் வடித்த ரப்புடைய தொடர்பை காட்ட இயலுமா? அல்லாஹ்வுடைய அன்பு உள்ளத்தில் இருக்கின்ற உள்ளம் உருக இயலுமா? சுஜூது செய்யக்கல மனோநிலை எப்படி உணர்ந்து கொள்ள இயலுமா? சரி, கண்டியில அப்படியே ரோட்டால போய் கொண்டிருக்கிறோம். அவரை மர்கஸ்ல ப்ரோக்ராம் இருக்குது, சிவராஜ் ஜமாத் வந்திருக்கிறாங்க. அவர்களை கூட்டி வந்த ஒரு வாலிபர் சொன்னார், இந்த கடையில ஒரு படியா பேசுவோம் சொல்லி. அப்படி பேசணும். என்ன பேசணும்டா பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு இறக்கமுடையவன். அல்லாஹ் தஆலா அவனை ரப்புண்டி ஏற்று அல்லாஹ்வை நினைக்கிறது, அல்லாஹ் பத்தி பேசுறமே, இதுவும் அல்லாஹ் செஞ்ச ஒரு இறக்கம் தான். இல்லாட்டி யாரு பேச போறா இவடத்த? அல்லாஹ் எங்களுக்கு இறக்கப்பட்டுதான் பேச வச்சான். அல்லாஹ் இறக்கத்தோட இருக்கிறான், அதை பேசுகிறேன்னு கேட்கிறோம். அப்படின்னு நீங்க பேசக்கல அவர் கண்கள் அப்படியே கலங்கி கண்ணீர் வர வச்சு. பெருசா கொஞ்சம் தான் பேசினேன். அவர் அப்படி அழ ஆரம்பிச்சு. என்ன பேசினா அழுதுவா நறுவோட்டில, அதுக்காக நிப்பாடிட்டோம். சொன்னோம், நீங்க பள்ளிக்கு வாங்க சந்திப்போம் சொல்லி. அவர் குடி பண்ண சொன்னார். யாரு தெரியுமா? இவர் பௌத்தரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர், வாலிப படியன். அவர் சொல்லுகிற எங்களோட 3ஆம் ஜமாத் வருவார் சொல்றாரு. எங்களோட 3ஆம் ஜமாத் வருவார். அவர் என்ன சொல்றாருண்டா, எனக்கு சுஜூது செஞ்சா சில கட்டங்கள்ல தலையை எடுக்க விருப்பம் இல்லை, ஏன் அவ்வளவு இன்பம் சுஜூதுன்னு சொல்றார். சுஜூது இன்பம் என்ன இன்பம்? ஏதாவது விசேஷமா ஏதாவது ஓதுறாரு அதுல? இல்ல, அந்த நேரத்தில் எனக்கு ஒரு உணர்வு வரும். சில கட்டங்கள்ல என்ன உணர்வுண்டா, அப்படியே ஒரு கட்டத்துல கல்லுக்கு இந்த தலையை சாட்சியமே, சிலைக்கு முன்னால தலையை சாட்சியமே, இந்த ரப்புக்கு முன்னால சாய்க்கிறவே, ஏழு இறக்க முடியல. கல்லிலிருந்து கலண்டு இங்க யதார்த்தத்தை வந்துட்டவே, எப்படி நன்றி செலுத்துறது? அப்படி அந்த உணர்வு வந்தா இந்த சுஜூதுல வர இன்பம் எனக்கு வாழ்க்கையில எப்படின்னு சொல்ல இயலாது. அதனால சுஜூதிலேயே இருப்பமானி இருப்பேன்னு சொல்றாரு. இதெல்லாம் படிப்பு இல்ல. இதை எழுதி நோட்ஸ்ல ஒட்டினோன்னா எல்லாரும் அப்படி சுஜி செய்வாங்களா? சில இதெல்லாம் உழைப்பால வர சாமான், படிப்பால வராது. அதனால சும்மா உழைப்ப விட்டு வரும் படிப்புல ஏமாந்து போகாமலுக்கு பேஸ்புக்லயும் இஸ்லாம் படிக்கலாம், வாட்ஸ்அப்லயும் எல்லாம் புரிந்து புறப்பட்டு போகும். மெமரி கார்டு ஃபுல்லா எத்தனை ஆயிரம் பயான் இருக்குது, அதுவும் போகும், நஜீஸும் போகும், எல்லாம் போறவாதுதான் அது. மனுஷனும் போற, நாயும் போற, வண்டியும் போற, ரோட்ல எல்லாம் போறானே. ஆனா உழைப்பு எல்லாம் பரிசுத்த வயது. நபிமார்கள் போன பாதை, நபிமார்களுக்கு ஒப்பானவர்கள் மட்டும்தான் போவார்கள். வேற நஜீஸ் எல்லாம் போவாது அதுக்குள்ள, கண்டதெல்லாம் போகாது அதுக்குள்ள. அல்லாஹ் அனுமதி வழங்க மாட்டான். அல்லாஹ் புறக்கெடுத்தாக்களை வைத்து மட்டும்தான் அல்லாஹ் அந்த பாதையில வழி நடத்துவான். சஹாபாக்கள் எல்லாம் ஏன் புறக்கெடுத்தான்? 3 காரணங்கள் சொல்லப்படுது. அவர்ஹா கல்பன், அமகஹா இல்மன், அகல்ஹா தகல்லுஃபன். சஹாபாக்கள் உள்ளத்தால் பரிசுத்தமானவர்கள். கலக்கமடைஞ்ச உள்ளம் அல்ல, ஏமாந்த உள்ளம் அல்ல, பரிசுத்தமான உள்ளம். ஆசாபாசங்களை விட்டும், உலகத்தில் சுபஹாத்துகளை விட்டும், ஷஹவாத்துகளை விட்டும், தடுமாற்றம், சந்தேகம் இல்ல, இச்சைகளுடைய ஆதிக்கம் இல்ல, கிளியரான உள்ளம், உள்ள பரிசுத்தம். இரண்டாவது அகல்ஹா தக்கல் ஆமக்குஹா இல்மன், இல்முல ஆழமானவர்கள். ஒரு விஷயத்தை சொன்னா அதில் ஆழம் பெற பேசுவார்கள், ஆழமான விளக்கம் இருந்துச்சு. மூன்றாவது அக்கல்லுவா தக்கல்லுவா, துனியாவுடைய வாழ்க்கையை சிம்பிள் ஆக்கி கொள்வாங்க, கொஞ்ச நாளைக்கு முடிக்கிட்டு போறானே. பாருங்க, ரூம்ல 6 பேர் தாங்களா, ரூம்ல அடுக்கடுக்கா கட்டிட்டு போட்டுருக்கு. இவனுக்கு வீட்டில் இருப்போமா? அப்படி வீட்டில 6 அறையே காணாது. கீழே 10 அறை, மேல 10 அறை, 20 அறையிலும் வீடு கட்டிச்சு. அந்த 20 அறையில வீடு கட்டின ஒரு ஆள் தான் இங்க ஒரு ரூமுக்குள்ள 6 பேர் இருக்கிறாங்க. ஏனது கொஞ்ச காலம் 2-3 வருஷம் உழைச்சிட்டு பேச்சுருவேன் சொல்லிட்டு வந்தவர் தான் அது. இங்கேயே இருக்கிறாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கு, அவங்க தனியே வீடு எடுத்து அப்படி இருக்கிறாங்க, அவங்க இங்கேயே இருக்கிறார்கள்.
அவரை விட்டு ஊருக்கு போற எண்ணம் இல்லை. அதுக்கான தனி வீடு எடுத்து விட்டு அப்படியே தனியாக இருக்கிறாங்க. நான் பயிற்றுவோம் இந்த அடுத்த வருஷம் பாப்போம், போத்தா இருந்தா கொஞ்சம் சிக்கல், அடுத்த வருஷம் போறது. அப்படி போராக்கள் தான் ஒரே ரூமுக்குள்ள 6 கட்டியில போட்டு அடுக்கடுக்கா போட்டு இருக்கிறாங்க. முடிச்சுட்டு பயிற்றுவோம் கொஞ்ச நாள் தானே. சஹாபாக்கள் முடிச்சுட்டு பயிற்றுவோம். 40 வருஷம் தானே, 50 வருஷம் தானே, 60 வருஷம் தானே. அங்க கோடான கோடி வருஷம் இருக்கணுமே. கோடான கோடின்னு சொல்றாங்க, இந்த பூமியிலிருந்து வானம் வரையும் கடுகு மணிகளை அளவிட்டு 1000 வருஷத்துக்கு ஒரு கடுக அப்படி எடுத்தா முடியும். அது முடியும். ஆனா அந்த வாழ்க்கை முடியாது, மறு உலக வாழ்க்கை முடியாது. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உள்ள துனியாவுடைய மிகவும் சர்வசாதாரண வாழ்க்கையை பார்த்து சஹாபாக்கள் சேர்த்து அழுதுருவாங்க. சில கவலை ரசூலுல்லாஹ்வுடைய இவ்விடம் தான் இருக்கு, வீட்டுல சாமானே இல்லையே, வீட்டுல சாமானே இல்லையே. சாபி போற உமரத்துல போய் பார்த்தா ரசூலுல்லாஹ் எழுப்பி உட்கார்ந்து பண்ணிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹுடைய மேனியில அப்படியே அடையாளம் போட்டுச்சு. என்னது? பாயுடைய அடையாளங்கள். நாங்க பாயில நாங்க பெட்டில மெத்த போட்டு, மெத்தைக்கு மேல பெட்ஷீட் போட்டு படுக்கிறோம். எவ்வளவு சாஃப்டா, இன்னும் சாஃப்ட் ஆக்கி படுக்கிறோம். பிறகு அதை விட சாஃப்டான பெட்ஷீட்டால போத்தி படுக்கிறோம். நபிசலாம் படுத்தாங்க பாய், ஈச்சம் பாய். அதுக்கு மேல விரிக்கிறது விரிப்பு இல்ல. அந்த ஈச்ச அந்த பாயில உள்ள ஓலைகள், அந்த ஈக்கில் அப்படியே மேனியில அடையாளம் பட்டு இருக்குது. அதை பார்த்து அவங்கள கண்ணீர் வடிக்கான். பார்த்தா வீட்டுல சாமான் ஒன்றையும் காணல, பாவனைக்குரிய சாமான் தான் இருக்குது. எங்க வீட்டுல பாவனைக்குரிய சாமான் கொஞ்சம், பார்வைக்குரிய சாமான் ஏராளமா இருக்குது. நாங்க பார்வைக்குத்தான் வாழ்றோமே தவிர பாவிக்கிறதுக்கு கொஞ்சம் தான். பாவிக்கிற சாமான் கொஞ்சம் தான் வீட்டுல, மத்தெல்லாம் பார்வைக்குரிய சாமான். டீ குடிக்கிற கப்பன் சோசா கிளாஸ் எல்லாம் குஷனுக்கே இருக்குது. இந்த கபாடுக்கு இருக்குது, அது ஒன்றும் பாவிக்கிறல, பார்வைக்கு இருக்கிறபடியே. நபிசல்லாஹு வீட்டுல பார்வைக்கு ஒரு சாமான் கிடையாது, அத்தியாவசிய பாவனைக்கு மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்து சாபி கவலைப்படுறா. யார் சொல்ற? அந்த ரோமர் பாரசீகர் அல்லாவுடைய விரோதிகள் அல்லாஹ் உலகத்தை எப்படி விரிச்சு கொடுத்திருக்கிறான், நீங்க இரு உலக தலைவர் ஒன்றுமே இல்லையா யார சொல்லலாம் சொன்னாங்க. இந்த துனியாவுக்கும் எனக்கு மாலி ஒளி துனியா, துனியாவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுல? துனியாவுக்கும் எனக்குள்ள சம்பந்தம் என்னன்னா, ஒரு பிரயாணி அப்படியே போய்கொண்டிருக்கல, போற வழியில ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்துக்கு கொஞ்சம் நிழல் இருந்துச்சு. கொஞ்சம் டயர்டா இருக்கையும் அந்த நிழல்ல கொஞ்சம் நின்றுட்டு அவரை பெய்த்தார், மரத்தையும் விட்டுட்டார், நிழலையும் விட்டுட்டார். யாராவது மரத்துல கந்தொண்டு பிடிச்சு நிழல் பிடிச்சிட்டு போற யாராவது? சரி, மரத்தின் நிழலில் தங்கி போற மனுஷன் தான் நான், அவ்வளவுதான். அதனால துனியாவில் ஒன்றுமே இல்லை என்பது பிரச்சனையா வரல. இன்னைக்கு முழு உலகத்திலையும் பிரச்சனை இருக்கிறது காணாதே என்ற பிரச்சனை தான். அதோட இன்னொரு கூட்டத்துக்கு பிரச்சனை, எங்களை விட அவன்கிட்ட கூட இருக்கே என்ற பிரச்சனை. எங்களை இருக்கிறது போதும், பிரச்சனைடா எனக்கு போதும், என்னை விட கூட அவன்கிட்ட இருக்குதே, அதை பார்த்து கொண்டு இருக்கிறாது, அதான் பிரச்சனை. நாங்க கட்டின வீடு பிரச்சனை இல்லை, போதும். ஆனா இதை விட பெரிய வீடு அவன் கட்டிட்டானே, அப்ப எப்படி இதுல இருக்கிறோம் நாம, அதான் பிரச்சனை. நாங்க ஒரு வாகனம் போதும், பிரச்சனைடா இதை விட நெல்ல வாகனம் அவன் ஓடுறானே, அதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை தீர்வு என்ன? சரி, தீராத பிரச்சனை உலகத்தில் எங்கேயுமே தீரவில்லை. அமெரிக்காவில் பிரச்சனை தீர்ந்துட்டா, யூகேல பிரச்சனை தீர்ந்துட்டா, பிரச்சனை தீர்ந்த ஒரு நாடு ஒன்று முன்மாதிரி கிடைக்குது அதை ஃபாலோ பண்றதுக்கு. பிரச்சனை தீர்ந்த ஒரு சமுதாயம் உலகத்தில் இருக்குதா அவங்கள முன்மாதிரியை காட்டி எல்லாரையும் இப்படி வாழுங்கன்னு சொல்றதுக்கு? சஹாபாக்கள் தான் இருக்கிறாங்க பிரச்சனை தீர்ந்தாக்கள். அல்லாஹ் சொன்னாங்க கூனு அம்சாலனா, எங்களை போல ஆகுங்களேன்னு கூப்பிட்டாங்க. அல்லாஹ் சொன்னா கூனுமா சாதிக்கு, உண்மையாளர்கள் சேருங்க இவங்கள்ட்ட அல்லாஹ் சொன்னா வந்து. அதனால சஹாபாக்கள் என்ன தீன படிச்சாங்க, உழைச்சாங்க, அதான் அடிப்படை. அதனால பயனடைஞ்சார்கள். தீன படிக்கணும், உழைக்கணும். தீனுடைய படிப்பு, தீனுடைய உழைப்பு, தீன அவங்களுக்கு பயனளிக்கும்.
படிக்கிற மக்கள் தீன் தெரியும் எங்களுக்கு, உழைக்கல பயன் இல்லை. அதான் அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் சரி, தீன் துவா அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் கட்டாயம் செய்யணும். சரி, நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இல்ல தீன் அது அது சரி, அதை நாங்க இல்லைன்னு சொல்லல, மறுக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, அது சும்மா இருக்கட்டும். இன்னைக்கு முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்தினுடைய தொடர்பு என்னண்டா, விளங்காம ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். யாரு விளங்காம இருக்கு? முஸ்லீம்கள். நாங்கதான். நாங்க இஸ்லாத்தை எதிர்ப்போமா? நாம எதிர்க்க மாட்டோம். மறுப்போமா? மறக்க மாட்டோம். காபிரா பித்ரன்னு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப ஏற்றுக்கொண்டா ஏன் கேவலம்? ஏற்றுக்கொண்டா ஏன் பிரச்சனை? ஏற்றுக்கொண்டா ஏன் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை? ஏற்றுக்கொண்டா ஏன் எங்களுக்கு இப்படியான பல வகையான விமர்சனங்கள், சிக்கல்கள்? தீன் பிரயோஜனம் அளிக்குது இல்லையா? அப்ப அங்கதான் நாங்க சொல்ல வேண்டிய, நீங்க ஏற்றுக்கொண்டு சரி, விளங்காம ஏற்றுக்கொண்டுச்சிங்க, அதான் பிரச்சனை. விளங்கி ஏற்றுக்கொண்டா அதுல புலங்கிறது எங்களுக்கு பிரச்சனை தீர்த்து தரும். இந்த கேகல பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்றுல ஒரு பொம்பளை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கலாம், ஃபேஸ் கவரோட. இப்ப இல்ல, பழைய கதை, ஒரு 10-15 வருஷம் இருக்கும். அவ சிங்கள பொம்பளையும் அவ வார, அவ 2 கிழமை தான் இவன் ஃபேஸ் கவரோட வந்து, ஃபேஸ் கவர் மட்டும் இல்ல பக்குவத்தோட சக ஃபேஸ் கவர் போட எல்லாரும் அடிக்கிறது சும்மா. ஃபேஸ் கவருக்குரிய பக்குவம் இல்ல, ஃபேஸ் கவர் ஒரு பக்குவமா இவைக்கு அது பார்வை பட்டுச்சு. எல்லாரும் பார்க்கறதான், யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுப்போனோ அவன் தான் படிப்பினைக்குரிய பார்வை பார்ப்பார்கள். மற்றவர்கள் பார்ப்பாங்க தான், ஆடு மாடும் பார்க்கிற மாதிரி பார்த்துட்டு போவாங்க. ஆடு பார்க்குது படிப்பின வருமா? மாடு பார்க்குது படிப்பின வருமா? இல்ல. அல்ல, யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கறானோ அவர்கள் படிப்பினைக்குரிய பார்வை பார்ப்பார்கள். அந்த பொம்பளைக்கு ஹிதாயத்துடைய இது வானத்துல முடிவாகுது, அதனால படிப்பினைக்குரிய பார்வை. அவ போய் உமா கிட்ட சொன்னா, எப்படி பொம்பளை வரார், அரபி பொம்பளையாத்தான் இருக்கும் போல, எப்படி முழு முகத்தெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு போறான்னு சொல்லி. இவ உமா சொன்னா, அவை நான் பார்க்கணும், எப்ப வரவ? இந்த கிழமை வருவா. உமா வரா. இப்ப உமா வந்து அவையில போனா, பேசினா, யாரும் இந்த அரபி பொம்பளை கிட்ட பேசினா, அவ சிங்களம் பேசுறா, அரபி இல்ல, அழகா சிங்களம் பேசுறா. இவன் நம்ம முகப்பத்தாயிரியே நம்ம எதிர்பார்த்து வந்த வேற பிரவாத விஷயம் எப்படி அப்ப முகப்பத்தாயிரி பேசி பேசி இப்ப கூட்டாளி மாதிரி பேசுறாங்க. பேசின இந்த பொம்பளை தந்த வாழ்க்கையுடைய விரக்தியை சொல்றா. அப்படியே சிங்கள பொம்பளை குடிகாரன், அது இது வாழ்க்கையில பிரச்சனை நீ. இவ தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இன்பமாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஓடுது, வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்ற. அவ ஒரு தாயியான பொம்பளை, பெண்கை ஜமாத்துல போனவ, அவருடைய கணவர் ஒரு ஹல்கா பொறுப்புதாரி. அதாவது தாவத்துடைய அமைப்புல அவைக்கு விளங்கப்படுத்தி அவர் சொன்னதோட இவை கேட்கலாம் அப்படின்னா, அந்த இஸ்லாத்தை என்ன சொல்லித்தாங்களேன்னு சொல்லி, நீங்க எத்தனாம் தேதி வாங்கல எங்களை வீட்டை வாங்க பேசுவோம் ஹாஸ்பிட்டலு, அதுக்கு நான் செத்து பீத்தா இல்லாம பீத்துருமே இஸ்லாம். சரி நீங்க நாளைக்கு வாங்க. சரி அவத்தனை வெள்ளிக்கிழமை வந்தா, ஒரு கணவர் இருந்தார், பேசினா, களிமாட்சியில் கொடுத்தாச்சு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா. இப்ப அவர் சொன்னார், இவங்க எல்லாத்திலையும் பரிசுத்தமான நீங்க தான், முழு பாவமும் போயிட்டு, அதனால அவங்களோட பிரச்சனைகள் வந்து அடிக்கிட்டு போன இவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டவன்ட்ட இப்ப வாங்க சொல்லுவாங்க பள்ளியில, முடிஞ்ச நீங்க கையேந்தி முழு பிரச்சனையை கேளுங்க, அவங்களுக்கு அதுக்குரிய தீர்வு கிடைக்கும். ஏன்னா ஒரு பாவம் இல்லை உங்கள்கிட்ட, இப்ப எங்களை விட நீங்க நெருக்கம். அவர் வழி போய்த்தாரு, வாங்க சொல்லிட்டு இவன் கையேந்தனா முடிச்சு. அது பிரச்சனை சொன்னாலும் நீண்ட துவாய் காணல, டக்குன முடிச்சு. கேட்ட என்ன கேட்டீங்க? எனக்கும் இந்த பரம்பரைக்கும் இந்த இஸ்லாம் கிடைக்கணும் என்று கேட்டேன். வேற ஒன்றும் கேட்கலையா? இது ஒன்றுமே போதும் சொன்னான். அன்னைக்கு அடிக்க கொண்டு போனே பிரச்சனை 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 இல்லை, இஸ்லாம் விளங்கிட்டு பிரச்சனை வைத்து வெங்களே பிரச்சனை விளங்காத இஸ்லாம், அதனால பிரச்சனை. விளங்காத இஸ்லாத்தை யார் ஏற்றுக்கொள்வாங்களோ அங்க பிரச்சனையில தான் வாழ்வார்கள். பணம் இல்லாட்டி பணம் இல்லாத பிரச்சனை, பணம் வந்தா பணத்தால பிரச்சனை, தொழில் இல்லாட்டி தொழில் இல்லாத பிரச்சனை, தொழில் வந்தா தொழிலுக்குள்ள சிக்கல் வந்த பிரச்சனை.
உள்ளூர் வந்தா உள்ளூர் பிரச்சனை, வெளிநாட்டுக்கு வந்தா வெளிநாட்டு பிரச்சனை. பிரச்சனை ஊர்ல நாட்டில தொழில உருவாகிறல்ல, இஸ்லாம் விலங்கல் என்று சப்ஜெக்ட் நிக்குவா, அதுல தான் பிரச்சனை உருவாகிறது. எது வரைக்கும் இஸ்லாம் விளங்காம இருக்குமோ அவ ஈமான் கொண்டு அது விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யாத அந்த குறைபாட்டினால இப்படி சோதனை எல்லாம் உண்டாக்குவார். அதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வது அடுத்த பொறுப்பு. சில விளங்கிக் கொள்வதற்கு உழைப்பு செய்யணும். படிச்சா அறிஞ்சு கொள்ளலாம், விளங்கிக் கொள்ள இயலாது. இல்லைன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது, நான் நிறைய அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன், அது விளங்காது உங்களுக்கு. நீங்க அறிஞ்சு கொள்வீர்கள், விளங்காது. விளங்கிக் கொள்வதற்கு மைதானத்தில் உழைப்பு செய்யணும். சில விஷயங்கள் இருக்குது தீனுல் இஸ்லாத்துல, கேட்டா சொன்னா அது விஷயம் முடிஞ்சிடும். அது படிப்பது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். யதார்த்தங்கள் இருக்குது, ஹக்கீக்கத் இருக்குது, அவர்களுடைய உண்மை நிலை இருக்குது, அது வெறுமனை சொல்லி டக்குனா விளங்காது. அல்லாஹ்வோட முஜாஹதாவோட தியாகத்துடன் இணைச்சு வச்சுக்கிறான். குர்ஆன்ல பாருங்க எத்தனை கேள்வி பதில் எல்லாம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்ட கேள்விகளும் அதுக்குரிய பதில்களும். பிறைய பற்றி கேட்டாங்க, உடனடியாக பதில் சொல்லப்பட்டீங்க. செலவுனுக்கு அணில் அகில்லா, பிறையண்டா பிறை, அதுக்கு பதில் சொல்லப்பட்டீங்க. செலவு பத்தி கேட்கப்படி சதகா பத்தி, செலவுனுக்கு மாதா யுன்ஃபிகூன், செலவழிக்கிறத பத்தி, எதை செலவழி, இருக்கிற பணத்துல எவ்வளவு செலவழிக்கிறது, எப்ப செலவழிக்கிறது, அதுக்கு பதில் சொல்ல குல் ஆஃப், அவங்களோட தேவை போய் மிச்சம் அதுல செலவழிங்க. செலவுனுக்கு அணில் மஹீல், ஹைல பத்தி கேட்கப்படி, பொம்பளைக்கு ஹைல் வந்தா என்ன செய்யறாருன்னு சொல்லி, குல்ஹு ஆதன் ஃபாத்தாசிலு நிசா, சொல்லுங்க அது ஒரு அசுத்தம், அது நீங்க பெண்களை கொஞ்சம் நீங்க நெருங்காதீங்க. இப்படி கேட்டவுடனே பதில். இது படிப்பது சம்பந்தப்பட்ட விஷயம், அது படிக்கத்தான் ஆகணும். சில விஷயங்கள் இருக்கீங்கள இப்படி பதில் சொல்லி சரி வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌதா, யாரனி எப்படி இந்த மையத்துல ஹயாத்தாக்குறா. அதுக்கு இந்த தரத்துல இப்படி இந்த பதில் சொன்ன மாதிரி இப்ராஹிமே நான் ரூஹை ஊதுவேன் உயிர் பெற்று விடும் அப்படி பதில் சொல்லல. கைஃப துஹீல் மௌதா, யார நீ மௌத்தாக்குனவில ஹயாத்தாக்குற எப்படின்னு கேள்வி. இது என்ன கேள்வி? இந்த விஷயம் விளங்கணுமா, யதார்த்தம் விளங்கணுமா, இதுல எந்த பதிய கேட்கறீங்க? தொழுகை இருக்கு, தொழுகை ரெண்டு பதில் இருக்கு. ஒன்று தொழுகை எப்படி கேட்கிறா, தொழுகை எப்படி தொழுகிறது என்றால் இந்த இப்படி சுகு, இப்படி சுஜுது, இப்படி நிலை, இந்த ஓதனம், அப்படி அது ஒரு விளக்கம். என்னொன்று இருக்குது, தொழுக கபூலாகிற விதத்துல எப்படி தொழணும், உதவி கிடைக்கிற விதத்துல எப்படி தொழணும், அதுக்கு இப்படி பதில் சொல்லலாது. நான் ரெண்டாக தொழணும், என்ற தேவை நிறைவேறணும், எப்படி தொழணும், இதுக்கு பதில் சொல்லலாது. நான் பொதுவா தொழணும், எப்படி தொழணும், ஃபர்து எத்தனை 19 ஃபர்து, எப்படி தக்பீர் ஏற்றணும், எப்படி ஓதணும், கை இப்படி வைக்கணும், கால் இப்படி வைக்கணும், ருக்கு சுஜூது, இது எப்படி தொழுகிற முறைய அந்த ஃபிக்ஹ சொல்லிக் கொடுக்கலாம். அது ஃபிக்ஹ் ஒரு படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா தொழுகிற எப்படின்னு கேட்கிறா என்ன தெரியுமா, இதை கேட்கல, தொழுகிற எப்படின்னு தொழுகிறாள் கேட்கிறார். 40 வருஷமா தொழுகிறவளால் கேட்கிறார் தொழுகிற எப்படின்னு சொல்லி. ஒரு ஆலிம் வந்து கேட்கிறார் தொழுகிற எப்படின்னு. அவர் இதை கேட்கல, எதை கேட்கிறார், அவர் கேட்கிற கேள்விக்கு இப்படி பதில் சொல்ல இயலாது. அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீ என்ன கேள்வி கேட்கிறீங்க? புதுசா ஒரு ஆள் வந்து தொழுகிற எப்படின்னு கேட்டா உட்கார வைக்கலாம். தொழுகிறதுக்கு முதல் சுத்தம் செய்யணும், கிப்லாவை முன்னோக்கணும், நியத் வைக்கணும், இப்படி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும், அதை சொல்லலாம். தொலை ஸ்டார்ட் பண்ற ஒரு ஆள், புதுசா தொழுகிற ஒரு ஆள், தொலையை பற்றி தெரியாத ஒரு ஆள் கேட்கிறார், அதுக்கு அப்படி தான் சொல்லலாம். இன்னொரு ஆள் 20-30 வருஷமா தொழுகிற ஒரு ஆள், சரி ஒரு ஆலிம் வந்து கேட்கிறார், 7 வருஷம் அவர் தொழுகையை படிச்சவர், அவர் வந்து கேட்கிறார் எப்படி தொழுகண்டு. அவன் என்ன கேட்போம், நீ தொழுகையை படிக்கலையான்னு கேட்போம், பதில் சொல்ல மாட்டேன். தொழுகை அவர் சொல்ல நான் தொழுகையை படிச்சுதான் இருக்கிறேன் என்றாலும் தொழுகையால பயனடையணும், அது எப்படின்னு கேட்கிறார். இதுக்கு பதில் சொல்ல இயலாது. இது மாதிரிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி. அதுக்கெல்லாம் பதில் சொன்னது டைரக்டா பதில் சொல்லல, விளக்கத்தை சொல்லல. அதுக்கெல்லாம் இது எங்க விளங்கும் இடத்தை காட்டினான். அதாவது அவளும் தூய்மீன், இப்ராஹிமே நீங்க இதை நம்ப இல்லையா, நான் தான் உயிர்ப்பிக்கிறேன் நம்ப இல்லையா, கலுபலா யாரா, அது தெரியும், நீதான் உயிர்ப்பிக்கிறது தெரியும், அதுல சந்தேகம் இல்லை. வழக்கில் ஏத்துமே இந்த கல்வி,
என்ன உள்ளத்துல ஒரு உறுதிப்பாடு வரணும், ஒரு அமைதி வரணும். அதுதான் கேட்கிறேன். அறிஞ்சு கொள்ள கேட்கல, அறிஞ்சு கொண்டது பிறகுதான் கேட்கிறேன். அறிஞ்சு கொண்டாச்சு போதும் இருக்கிறாங்களே மக்கள், அந்த ஏமாத்தத்துக்கு தான் இவ்விடத்தை உடைக்கணும் சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிஞ்சு கொள்ள கேட்கல, அறிஞ்சு கொண்டதுக்கு பிறகுதான் கேட்டது. தொழுகிற மனுஷன் கேட்கிறானே எப்படி தொழுகிறது? இது தொழுகையை பத்தி தெரிஞ்சது பிறகு கேட்கிற கேள்வி. இதுக்கு பதில் சொல்ற விதம் வேற. அல்லாஹ் எப்படி தெரியுமா பதில் சொன்னா? அப்படின்னா நீங்க தெரிஞ்சது பிறகுதான் கேள்வி கேட்கிறீங்க, நான் தான் உயிர்ப்பிக்கிறேன்னு தெரிஞ்சது பிறகுதான் கேள்வி கேட்கிறீங்க. இதுக்கு பதில் நான் தான் உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்ல இயலாது. அது உங்களுக்கு அந்த பதில் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க கேள்வி கேட்கிறது வேறொன்றுக்காக வேண்டி, அதுக்கு பதில் சொல்லி விளங்காது. யார் சொல்லி விளங்காது? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி, யாருக்கு சொல்லி? தன்னுடைய கலீலுக்கு சொல்லி விளங்காது. அப்ப எப்படி விளங்கும்? ஹுது அர்பஅத மினத் தைர், 4 பறவை எப்படிங்க வளங்க, எல்லாம் பழகுங்க, அப்புறம் அருங்க, 4 மலைக்கு ஏறுங்க, அங்க வச்சு பிறகு அங்க வைங்க, பிறகு வந்து கூப்பிடுங்க, வரும். இப்ப விளங்கும் உங்களுக்கு, இப்ப விளங்கும் எப்படி நான் உயிர்ப்பிக்கிறேன். அந்த கேள்விக்கு தானே பதில் சொன்னது, அந்த கேள்விக்கு இதான பதில் சொன்னது, இதான பதில். அதுக்கு ஏன் அப்படி சொன்னது? ஒரு யதார்த்தத்தை, அல்லாஹ்வுடைய சிஃபாத், ஒரு ஹக்கீகத், அது ஒரு யதார்த்தம், அது படிச்சு விளங்காது, அது குர்பானியால விளங்கும். அல்லாஹ் தன்னுடைய கலீலுக்கும் குர்பானி தான். சும்மாக்களுக்கெல்லாம் குர்பானி இல்லாம தெரியுமா? தன்னுடைய கலீலை அல்லாஹ் தஆலா உங்களுடைய கேள்விக்கும், இப்படியான கேள்விக்கு முஜாஹதா செய்யுங்க, தியாகம் செய்யுங்க, அவடத்த விளக்கம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்பது விளங்காம ஏற்றுக்கொண்ட சப்ஜெக்டா பேசுறோம். இப்ப தொழுகைக்கு என்ன சொல்றப்பா? ஒரு ஆலிம் வந்து கேட்கிறாரு எப்படி தொழுகிறேன். அவருக்கு என்ன சொல்றது? 19 இதுல பர்துகள் இருக்குது, முதல் உது செய்யணும், சுஜூத் செய்யணும், சுஜூத்ல 7 உறுப்புகள் படணும், இதா சொல்ற. சொல்ல அதெல்லாம் படிச்சுட்டேன்னு சொல்லுவாரு. படிச்சுட்டே இல்ல, படிச்சு கொடுக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்ப என்னது கேட்கிறா? இல்ல, அவர் சொல்லுவார், இந்த தொழுகை கொண்டு நான் பிரயோசனம் அடையணும், அதுதான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லி, அதுக்கு சொல்லலாம், நீங்க இந்த தொழுகையுடைய குர்பானியோட தொழுகையுடைய தாவத் கொடுங்க. குர்பானி தாவத்துக்கு தொழுகை கொண்டாங்க. குர்பானி தியாகம் இருக்கணும், தாவத் இருக்கணும், அதுல தொழுகைய நீங்க தாவத் கொடுங்க, உங்களை தொழுகை திறக்கும், தொழுகையால பயனடைவீங்க, தொழுது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அந்த தொழுகை மலக்கு இறக்கும், அந்த தொழுகை பிரச்சனை தீர்க்கும். ஒரு மனிதனுக்கு தொழுகை கபூல் ஆகுனா உடனடியா 3 விஷயம் நடக்கும். அவடத்து அண்டு தொழுகை கபூல் ஆகுனா வாழ்க்கை சுத்தமாகும், வாழ்க்கை சுத்தமாயிரும், ஹராம் இருக்காது. இந்த தொழுகைய கபூலான தொழுகை இந்த உடம்புல இருந்து போனா அதோட பாவம் கலண்டிங்க வைத்திரும். பாவம் கலண்டு போகலையே, அப்ப இந்த தொழுகை மேல போனது கொஞ்சம் கேள்விக்குறி. இந்த தொழுகை இந்த உடம்புல இருந்து தொழுகை முழு உடம்பும் பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு இபாதத் தொழுகை. முழு உடம்பும் அப்படியே மொத்தமா பயன்படுத்தப்படுகிறது. அதனால தொழுகைக்கு நிகராக எந்த ஒரு இபாதத்தையும் இல்ல. சதகா கை மட்டும் போகுது, இது முழு இபாதத்தை அப்படியே போகுது. தவாஃப் செய்யற முழு உடம்பும் போகுது, ஆனா பேசலாம் வெளியில, இது பேசவே இல்லாது, பேச்சும் சேர்ந்து போகுது. அப்ப இந்த உடம்புல முதலாவது தொழுகை கபூல் ஆகுனா முதலாவது நினைக்கின்றா இந்த உடம்புல பாவம் கலண்டு வைத்திரும், அந்த தரத்துக்கு கலரும். 2வது பாவம் கலருகிற அளவுக்கு நெருக்கடிங்க கலண்டு போகும். ஒரு மனுஷன் உடம்புல இருந்து எவ்வளவு பாவம் கலருதோ அவ்வளவு நெருக்கடி கலரும். யாரெல்லாம் வாழ்க்கை நெருக்கடியோ அவனோட வாழ்க்கையில் உள்ள பாவத்தை கொஞ்சம் பார்க்கணும். பரிசுத்தமான ஒரு மனுஷனுக்கு நெருக்கடி வராது, சோதனை வரும். சோதனை நெருக்கடி வேற வேற. அது எப்படி வித்தியாசம் பார்க்கிறேன்டா, நெருக்கடியில் உள்ள மக்களுக்கு தீன் பறிபோகும், சோதனை உள்ள மக்களுக்கு தீன் கூடும். நெருக்கடியில் உள்ள மனுஷன் விரக்தியில் ஆகுவான், சோதனை உள்ள மனுஷன் நிம்மதியா இருப்பான். நெருக்கடியில் உள்ள மனிதன் நம்பிக்கை இழந்த அப்படியே ஓரமாகி விரக்தியை வைத்திருவான், சோதனை உள்ள மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருக்கடி கொடுக்கல, வைதிபு தலா இப்ராஹிம் ரப்புஹு
ரப்பு அல்லாஹ் சோதிச்சான். 30 வகையான சோதனை போட்டு சோதிச்சான். ஃபாத்தம்மஹு 30 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்தாங்க. அது இப்ராஹிம் வந்தது நெருக்கடி இல்ல, சோதனை. நம்ரூதுக்கு வந்தது நெருக்கடி, நாசமாவே போனான். ஃபிரௌனுக்கு வந்தது நெருக்கடி, நாசமா அழிஞ்சு போனான். அபூஜலுக்கு வந்தது நெருக்கடி, அழிஞ்சு நாசமா போனான். எங்களுக்கு வாழ்க்கையில நெருக்கடியா சோதனையா? இந்த அழிஞ்சு போற அழிஞ்சு நாசமா போன இவனுக்கு வந்த மாதிரி அப்படி விஷயம் வந்துச்சா எங்களுக்கு, அல்லது நபிமார்களுக்கு வந்தது வந்திருக்கா? அதுக்கு முதலாவது லேசா பார்க்க வேண்டியது என்னண்டா, இந்த நெருக்கடி வந்த ஆக்களுக்கு தீன் பறிபோகும். தொலை டைம் இல்ல, தொழுகையில எங்க எந்த பிரச்சனையும் எங்க தொழுகை, எந்த பிரச்சனையும் எங்க தப்லீக், எந்த பிரச்சனையும் எங்க தாலீம், எந்த தீன் பறிபோகும். அப்ப நெருக்கடியில் இருக்கிறார். அது அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையினால வந்தது. இல்ல சோதனை இருக்கிறார், அல்லாஹ் தட்டி பார்க்கிறான், இவர் தரஜா கூட போகுது, பாவங்கள் மன்னிக்கப்பட போகுது, அவருக்கு தீன் கூடும். இப்ப அவர் கூட திக்ர் செய்யறார், கூட அமல் செய்யறார், கூட அல்லாஹ் மகன் நெருங்கிறார், அவசியமா நோம்பு பிடிக்கிறார், அல்லாஹ்வுடைய பாயில போறார், அமல் கூடும். அல்லாஹ் தஆலா ஒரு குர்பானியுடைய பாதையை காட்டினான். அங்க ஹக்கீகத் வெளியானிச்சு. அதனால எங்களை நாம் தீன்தாரியாக வாழணும். எங்களோட வாழ்க்கையில நாம் தீனை நினைச்சு கொள்ளணும், தீன்தாரியாக வாழணும். அதுதான் ஒவ்வொரு ஆட்களும் எடுக்க வேண்டிய முடிவு. எப்படி இருக்கலாம், என்ன தொழிலும் செய்யலாம், துனியால எப்படி முன்னேறலாம், அது பிரச்சனை இல்ல. தொழில மாத்த சொல்லல, நோப்பை போட சொல்லல, அது பிரச்சனை. எப்படி இருக்கலாம், ஆனா தீன்தாரியாக வாழணும். ஏன் தெரியுமா, ஒவ்வொரு ஆட்களும் கடைசியாக எடுக்கிற முடிவு அதுதான், தீன்தாரியாக முடியும். எப்ப எடுப்பாங்கண்டா, வாழ்க்கை முடிகிற கடைசி நேரத்தில் முடிவு எடுப்பாங்க, யாரா நான் தீன்தாரியாக போறேன். சக்ராத்துல பாருங்க, மௌத்தாராக்களை பார்த்தா ஒரு சக்ராத்துல இருக்கிறாங்க, டக்குனு மெசேஜ் போவோம், எல்லா இடங்களும் செய்தி அனுப்புவாங்க, டக்குனு வாங்க, டக்குனு வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க, எல்லா ஊராக்கெல்லாம் வந்து குடும்பத்தாக்கெல்லாம் வந்துருவாங்க. சிலாக்கள் வெளிநாட்டு இருந்து டக்குனு பேத்துருவாங்க, ஏன் பாப்பாவுக்கு கடுமையான நம்பிக்கை இல்லாம இருக்கிறான், பேத்துருவாங்க. ஏப்ப நாங்க கடைசி பார்வையா பார்த்துக்கொள்வோம், ரூஹு போறதுக்கு முன்னால் ஒரு பார்வைன்னு பார்த்துக்கொள்வோம். சொந்தக்காரெல்லாம் வந்து பார்ப்பான். ஆனா இவரு கடைசி பார்வையில் இவர் பார்க்க மாட்டார். எல்லாரும் குழுமி இருக்கிறாங்க, அவ்வளவு பெரிய கூட்டம். பாப்பா மௌத்தாவை பார்க்கிறார், மச்சா மௌத்தாவை பார்க்கிறார், தம்பி மௌத்தாவை பார்க்கிறார், உமா மௌத்தாவை பார்க்கிறார், கடைசி பார்வைன்னு பார்க்கிறார். அவர் கடைசி பார்வையெல்லாம் பார்ப்பார். எத்தனையும் பார்க்கிறார்ல அவர். என்ன பார்க்க எத்தனை பேர் வந்துக்கிறார், நான் பார்க்க மாட்டேன் தெரியும். நான் என்ன தெரியுமா பார்க்கிறேன், நான் என்ன பார்க்கிறேன், என் உடம்பை இல்ல, என் வாழ்க்கையெல்லாம் காட்டுவான். எல்லாம் ஒவ்வொரு ஆக்களுக்கும் வாழ்க்கையில் சம்பாதிக்கத்தை எல்லாம் காட்டுவான், எல்லாம் காட்டுவான். அவருக்கு மட்டும் தான் காட்டுவான், மற்றவர்கள் பார்க்க மாட்டாங்க. சுவர்க்கமும் நரகமும் காட்டப்படும். அதான் கண் மேல போறது. சுவர்க்கம் பார்க்கிறார், நரகம் பார்க்கிறார். அவ செய்தியை கொஞ்சம் சொல்லிடலாமே. அதை சொல்றதுக்கு முதல் பார்க்கறது எங்க தெரியுமா, அல்லாஹ் துனியாவுடைய முழு கனெக்ஷனை அப்படியே நிப்பாட்டி போட்டுதான் இந்த கனெக்ஷன் உண்டாக்கி இருக்கிறது. இந்த கனெக்ஷன் கட் பண்ணி போட்டுதான் இந்த கனெக்ஷன் உண்டாக்கி. அதனால இது ஒன்றும் பார்க்க இயலாது, அதில் பார்த்ததை பேச இயலாது. அவரு பேசுவார், ரூஹால பேசுவார், வாயால பேச இயலாது. ரூஹால பேசுவார். அந்த ரூஹு பேசும். அந்த வாய் பேசினா காது கேட்கும், ரூஹு பேசினா ரூஹு தான் கேட்கணும். நாங்க ரூஹால கேட்க கேளாது, வாய் இப்ப வேலை செய்யுது, அதனால ரூஹு கேட்காது. இப்ப ரூஹு காது மூலம் தான் கேட்கும். அதனால அவங்க என்ன பேசிட்டு போறாங்க செய்தி அப்படியே தெரியாத ஒரு செய்தியா பேசுறீமே, அதெல்லாம் குர்ஆன்ல சொல்லிக்கிறாங்க. எத்தான் பேசிட்டு போறாங்க, என்ன பேசிட்டு போறாங்க, ரப்பி லவ்லா அஹ்தனி இலா அஜலின் கரீம், யால இன்னும் கொஞ்சம் வாழணும். என்ன செய்ய போற, என்ன கொஞ்சம் உலகத்தை கொஞ்சம் கொஞ்சம் பாவிக்கணுமா, உழைச்ச பணத்தை என்ன அதுல வாங்கின வாகனத்தை என்ன கொஞ்சம் ஓடி பார்க்கணுமா, முடிஞ்ச கல்யாணத்தை என்ன கொஞ்சம் வாழ்ந்து பார்க்கணுமா, என் பிள்ளைகளை என்ன கொஞ்சம் வாழ விட்டு ரசிக்கணுமா, என்ன பார்க்கணும். வாய்க்குள்ள சோறு விழுங்கல, ஆரம்பத்து வெச்ச சோறு வாய்க்குள்ள இருக்குது. உடம்புல ஜோட்ல ஒரு ஆள் மௌத்தா பண்ணார். சோறு ரெண்டு கவலத்தை விழுங்கினார், மூணாவது கவலம் வாய்க்குள்ள இருக்கல ஆள் மௌத்து. என்னது தெரியுமா, 2 பேரை செய்வார். இல்ல அஜலின் கரி ஃபாசத்தக் வாக்குவின சாலிஹின், யா அல்லாஹ் இப்ப நான் எல்லாத்தையும் தியானம் செய்ய போறேன், கொடுக்க போறேன், சதகா செய்ய போறேன். இந்த காசை நான் சேர்க்கிறது தேவையில்லை, இனி மலத்தனம், ஏன்னா இனி எல்லாத்தையும் சதகா செய்ய போறேன். ஒன்று
குர்பானி தியாகம் செய்ய போறேன். இரண்டாவது சாலிகான மனுஷனாக போறேன், தீன்தாரியாக போறேன். தியாகம் செய்யணும், தீன்தாரியாகணும். ஏதான் கடைசி முடிவு தியாகம் செய்யணும், தீன்தாரியாகணும். ஆனா முடிவு உறுதி. ரூஹு பேசியது, ரூஹு துடிக்குது. தீன்தாரியாகணும், மௌத்துக்கு தீன்தாரியாகி போகணும், தீன்தாரியாகி போகணும். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அதுவும் பதறி அவசரம் ஓடி போனது. அங்க போய் படாடி பாஸ்போர்ட்டுக்கு டிக்கெட்டை காணலையே, டிக்கெட் இல்லையே, டிக்கெட் எப்படி பதறுவார் அவர்? அது டிக்கெட் பாஸ்போர்ட்டை காணுது, பழைய பாஸ்போர்ட்டை கொண்டு வந்துட்டோம், இருக்கா இல்லையா, அந்த பேக்கு போட்டு எப்படி அவர் பிரட்டுவார் வந்து, உண்மையில இல்லையா அல்லது இதுக்குள்ளா இருக்கா, வச்சு போட்டு வந்துட்டேனா எவ்வளவு சரி. அப்படித்தான் ரூஹு துடிக்கிறது இருந்து உயிர் முடிய போகுதே, தீன்தாரியாக இல்லையே, தீன்தாரியாக முடிக்க, தீன்தாரியாகணும், தீன்தாரியாகணும், தீன்தாரியாகணும் என்ற ரூஹு துடிச்சு கொண்டிருக்கும். அந்த துடிப்பதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றா. இது பேசுறது வாயுடைய கனெக்ஷன் அல்லாஹ் கட் பண்ணித்தான். ரூஹு பேசுது, யாரெல்லாம் கொஞ்சம் ஆளணும் என்னும் என்ன தீன்தாரியாகணும். எப்படி தீன்தாரியா போறா? படிச்சா ஓதியா இல்ல, குர்பானி செஞ்சு அந்த தீன். சும்மா வாசிச்ச தீன் இல்ல, சும்மா ராகத்தா இருந்து கொண்டு அப்படி கேட்டுக்கொண்டு இந்த தீன் இல்ல, சும்மா வயனவை திண்டு கொண்டு ஏசி ரூம்ல கட்டில படுத்து கொண்டு அப்படியே பயான் போது கேட்டுக்கொண்டு படிக்க தீன் ஒன்று இருக்கானே, அந்த தீன் கேட்கல. சத்த குர்பானி செய்யற தீன், குர்பானி செய்யற தீன். ராகத்தாழ்ந்து கேட்ட தீன் சும்மா வாயடிக்கிறதுக்கு உதவும், சும்மா பேசிக்கொண்டு சும்மா கதைச்சு கொண்டிருக்கிறது. எனவே தஹஜ்ஜுத் ஃபர்லா சுன்னத்தா, சுன்னத்தா நஃபிலா, ரெண்டு பேரும் சுபஹே தொழுவுற இல்ல, ரெண்டு பேரும் தர்க்கம் செய்யறாங்க. தஹஜ்ஜுத் என்ன ஃபர்லா சுன்னத்தா, அது நஃபிலா, எத்தனை ரக்காத் தொழுவது, அது எங்களுக்கு நபிக்கு மட்டுமாண்டு கடுமை ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் சுபஹே தொழுவாதாக்கள். இதென்ன தீனா? அது இந்த படிப்பு தீனா? யோசனை இல்ல, நான் இந்த ஹதீஸ்ல இடையில அவர் பயான் அப்படி சொன்னார், நாம இது இப்படி பார்த்தேன். என்ன காட்சியில என்ன செய்ய போறாங்க? சுபஹா படுக்க போறாங்க. அதனால சக்ராத் சொல்றா அந்த தீன் இல்லையா அல்ல, அந்த தீன் இல்ல, சும்மா வாயடிக்கு ஏமாந்து அந்த தீன் இல்ல, ஏமாத்துற தீன் இல்ல, யதார்த்தமான தீன். அது எங்க கிடைக்கும்? ஃபாஸத்த குர்பானி செஞ்சு கிடைக்கும். ஆனா தீன்தாரி ஆகிறதுக்கு பாடுபட போறேன், சான்ஸ் தான் எல்லாம் கேட்பான். சரி, முடிவு சரி, ஆனா காலம் முடிஞ்சு விட்டது. இப்ப காலம் முடியல, முடிவெடுக்கல. எப்படி பேலன்ஸ் பண்றது? இப்ப இதெல்லாம் ரெண்டு பார்க்கணும் இல்லையா? அங்க முடிவு சரி, வாழ்க்கை முடியுது, ஒன்று வாழ்க்கை முடியாமலுக்கு என்ன கொஞ்சம் நீட்டணும். அதுக்கெல்லாம் சொல்றான் லாயஸ்தாகிற சாதம் லாயஸ்தாக்தி, அது கூற்ற குறைக்கிறது முடியாதுன்னு எல்லாம் சொல்லிட்டான். அஜல் வந்தா முடிவு தான், அது முடியாது, ஒத்த முடிவு சொல்லியாச்சு. வந்து யாருக்கும் நாங்க அந்த வேலை செய்ய மாட்டோம்னு எல்லாம் சொல்லிட்டான். அப்ப அங்க ஒன்னும் செய்யலாது. அப்ப இங்க செய்யணும். இங்க என்ன செய்யணும்? இங்க காலம் முடியல, முடிவுதான் இல்ல. முடிவு எடுத்துட்டா சரி, பிரச்சனை இருந்துட்டு பிரச்சனை உண்டு. அங்க தீக்கணும் இல்ல இங்க தீக்கணும். தீக்கலன்னா பிரச்சனை தீக்காம மௌத்தாவன பிரச்சனை உருவாகும். ஒரு பிரச்சனை தீக்காம வந்துட்டாரு, உலகத்துல பிரச்சனை தீக்காம மௌத்தா போயிட்டாரு, அந்த பிரச்சனை கபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கபூல் ஒரு ஆளுக்கு பிரச்சனை தொடங்கிட்டா அது நிரந்தரமாகவே பிரச்சனை தான். அது பிரச்சனை தீர்த்து போனாக்கள், பிரச்சனை தீர்த்தாச்சு, பிரச்சனை போனாக்கள் கபூல் அந்த எழும்புவாங்க. எல்லாம் ஹதீஸ்ல வருது, எப்படி தெரியுமா எழும்புவாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னில் ஹஸன் இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம். கவலைகளை எல்லாம் போக்கிவிட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் இரக்கமுடையவன், மன்னிக்கக்கூடியவன், மன்னிச்சுட்டான், இரக்கம் காட்டிட்டான். கபூர்ல கண்டுருவார் அவர். அல்ல என்ன பிடிக்கல, கேள்விப்பட்ட நெருக்கும் நெருக்கல்ல, கபூர் நெருக்கல்ல, அல்ல என்ன பிடிக்கல, நெருப்பு பத்து சொன்னா நெருப்ப பத்தல்ல, ஏன் பிரச்சனை முடிக்கிட்டு போய்த்தார் அவர். பிரச்சனை முடிக்கிட்டு போய்த்தார். அதனால நெருப்பு, அங்க நெருப்பு வரவும் இல்லை, நெருக்கம் வரவும் இல்லை, பாம்பு வரவும் இல்லை. பார்வை கட்டிய தூரம் கபூர் விசாலமானது. சொல்ல அப்படி நினைக்கவே இல்லையா ரப்பு எவ்வளவு இரக்கமுடையவன், அல்ல இரக்கம் காட்டித்தானே சொல்லுவோம். இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம், என்ற ரப்பு இரக்கமுடையவன், என்ற ரப்பு என் மீது மன்னிக்கக்கூடியவன், மன்னிச்சுட்டான். எவ்வளவு பாவத்துல வாழ்ந்தான், மன்னிச்சுட்டான். சில அதனால ஒன்று பிரச்சனை அங்க தீர்க்க இயலாது, பிரச்சனை மூத்தாக வேண்டி வரும். மௌத்தனா கபருடைய பிரச்சனை வரும்.
ஆகி இப்பதான் பிரச்சனை தீர்க்கணும். இப்ப பிரச்சனை என்ன? முடியல வாழ்க்கை, ஆனா முடிவுதான் இல்லைங்கிட்ட. என்ன முடிவு? சக்கராத்துல முடிவு எடுப்பேன் தானே. அவங்க எடுக்கிற முடிவு இல்ல. நான் என்ன முடிவை சக்கராத்துல எடுக்க இருக்கிறேனோ என்னுடைய முடிவை தான் கொஞ்சம் முன்னுக்கு எடுக்கிறது. அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. இது அவங்க முடிவை நாங்க தூக்கி எடுக்க தேவையில்லை. என்னுடைய முடிவை நான் ஒரு விளங்குவேன் தானே சக்கராத்துல. அந்த என்னுடைய முடிவைத்தான் நான் கொஞ்சம் முன்னுக்கு எடுக்கிறேன். எந்த சாமான் தான், வேற கால சாமான் இல்லது. நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்வேன் என்பதை தான் குர்ஆன் சொல்லுது. எனக்கு தான் குர்ஆன் சொல்லுது. நாம அத குர்ஆன் அதை யாருக்கு சொல்லு தட்டினோம்டா, அதை தட்டிட்டு போன அந்த துப்பாக்கியம் தான் வாழ்க்கையுடைய மூதவித்தனம். அது நரகத்தில் அதை சொல்லுவாங்க. அந்த தட்டிட்ட மூதவித்தனம் இருக்குதே, அதனால ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா, யா அல்லாஹ் இந்த மூதவித்தனங்களை மிகைத்து விட்டது யா அல்லாஹ், அதனால நான் வழி தவறி வாழ்ந்துட்டோம். நான் மூதேவி என்பதை சொல்வார். அங்கிறது தட்டிட்டது. ஒரே ஒரு ஆயத்தை தட்டிடாம எடுத்தால் கொள்ளை கோஷ்டி தலைவர், பயங்கரமான கொள்ளை கோஷ்டிக்காரர். பக்தாதுல அந்த கொலைக்காரன், அந்த பக்தாதுக்குள்ள அந்த பிரயாண வியாபார கூட்டங்கள் எப்ப நுழைவாங்களோ, நுழைஞ்சா அன்னை தங்கணும்டா நடுநடுங்குவாங்க. அடே இங்கேயா தங்குறது, உயிர் தப்புமா சாமான் தப்புமா? ஏன் இங்கதான் அந்த கொள்ளைக்காரர் இருக்கிறார். பயங்கரமான கொள்ளைக்காரர். தப்பேலா, யாரும் தப்பேலா, எல்லாரையும் பதம் பார்த்து தான் அனுப்புறவர். நடுநடுங்கி தான் இருப்பார். அதே மாதிரி நடந்துட்டு வந்துட்டார், கொள்ளையடிக்க போறார். நல்லோட ஏற்பாடு, யாரும் இவரை திருத்தணும் அறுக்கணும் அப்படி ஒன்றும் செய்யல, இயலாது. எல்லாம் முடிவெடுத்துட்டான். அதனால வானத்துல முடிவெடுத்தா உலகத்துல எல்லாமே அதுக்கு மாறித்தான் ஆகணும். அவர் கொள்ளையடிக்கிறது வளமை போல இறங்குறார். நெல்லொரு சந்தர்ப்பம், நிறைய சாமா மந்திரிக்கு பெரிய ஒரு கூட்டம், எல்லாம் நம்மளதுதான். அவனுக்கு நுழையக்கல. அவனுக்கு ஒரு மனிதர், ஒரு மிஸ்கின் சாதாரண ஒரு ஆள், அவன் தஹஜ்ஜத் நடுநிசையில தஹஜ்ஜத் தொழுது கொண்டு அல்லாஹ்வோட முனாஜாத் செய்து கொண்டிருக்கிறார். குர்ஆன் ஓதுகிறார், உள்ளம் உருகி ஓதுகிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவினால் உள்ளங்கள் நடுநடுங்கும் நேரம் மூமிகளுக்கு வரலையா? எப்ப வரப்போகுதுன்னு எல்லாம் கேட்கிறார். இத இந்த கொள்ளையடிக்க போன மனிதர், இது குர்ஆன் அவர் ஓதுறார், நம்முடைய வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படி வரல. ஒரு ஆள் நசீபு கட்ட தன்மைதான் இது. எங்களுக்கு இல்ல, இதுல அவங்களுக்கு தட்டிட்டு போறது. ஒரு ஆளுடைய நசீபு வந்தா அது எனக்குண்டு எடுக்கிறது. கொள்ளை கோஷி தலைவன், பயங்கரமான கொள்ளைக்காரன். அவன் நினைக்கிறார், இது எனக்கு, என்னை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான் நினைக்கிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், உன்னை உள்ள நடுங்காதா என்ன நினைச்சு? யார் ரப்பு கேட்கிறார், யாரு எனக்குத்தான் கேட்கிறான். அறியாமலே சொன்னார், ரப்பே நேரம் வந்து விட்டது என்று வாயால சொல்லித்தார். அவர் கல்புக்குள் எடுத்தால் வாய் பேசிட்டு ரப்பே நேரம் வந்து விட்டது என்று அவர் திருந்தினார். அவருடைய சரித்திரமே மாறிட்டது. நாங்க ஒரு பேரை எவ்வளவு கண்ணியமா சொல்றோம், எப்படி சொல்லுவோம்? பேரை மட்டும் சொல்ல மாட்டோம், பேரை கண்ணியமா தான் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லுவோம். உலகமாக கொள்ளக்காரன் உலக மகானாக மாறிட்டார். சூஃபியாக்களின் தலைவராக மாறிட்டார். நெல்லடியார்களின் வழிகாட்டியாக மாறிட்டார். மனித உள்ளங்களின் நோய்களுக்கு மருந்து செய்கின்ற ஒரு மகானாக மாறிவிட்டார். எங்கே ஸ்டார்? ஒரு ஆயத்தை இது எனக்குன்னு பார்த்தார். அந்த ஆயத்தை அவர் அப்படியே தூக்கி எடுத்துட்டு வந்து, இந்த குர்ஆன் யாருக்கோ என்னவோ, நமக்கு சம்பந்தம் இல்லை, நமக்கு சம்பந்தம் இல்லை, வேற விஷயம் கண்டு போற அந்த நசீபு கட்ட தன்மையிலிருந்து எப்ப நாங்க திருந்துறோம், எனக்குத்தான் என்று ஒரு ஆயத்தை எடுத்து எனக்குத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன அந்த ஒரு ஆயத்தை உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் திரும்ப அதனுடைய பாக்கியம். அது சில இதெல்லாம் அடைகின்ற இந்த தொடர்புகளை உண்டாக்குறது தான் உழைப்பு. ஒரு உழைப்புண்டு, இதில் பல தியாகங்கள், சில காலம், நேரம், பணம், உடல் உழைப்பு, பண உழைப்பு, அலைச்சல், திரிச்சல், இதெல்லாம் நபிமார்கள் கொண்டு வந்த ஒரு அமானிதங்கள். இதன் மூலம் தான் சமுதாயம் உருவாக்கப்படுகிறது. ஜாஹிலியத்துடைய சமுதாயத்தில் ஹைருல் குர்ஆனை மாத்தினது என்ன வித்தையாது. ஜாஹிலியா சமுதாயம் ஒன்றுக்கும் உதவாத சமுதாயம். பிறகு இவர்களுக்கு நிகரே இல்லாத சமுதாயம், ஒன்றுக்கும் உதவாத சமுதாயம், உலகத்துக்கு நிகரில்லா சமுதாயம் மாறிச்சுது இந்த 20-23 வருஷத்தால. என்ன மந்திரம், என்ன நடந்தது? சில நபி அவர்கள் தன்னை அர்ப்பணித்தார்கள்.
அவரை சேர்ந்த கூட்டம் தங்கள் அப்படி அழிச்சு கொண்டார்கள். உலகத்துக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அதனால அந்த ஈமானுடைய குர்பானி தாவத் உழைப்பு தன்னை மையமாகவும் முழு உலகத்தை மைதானமாக வச்சு செய்யப்படுகிறது. முதல்ல நான் திருந்தரும், எனக்கு என்ன பாவத்தின் மீது வெறுப்பு வரணும், அல்லாஹ் மீது முஹப்பத் வரணும், அன்றாட வாழ்க்கை ஷரியத்துடைய வட்டத்தில் அமையணும், சுன்னத்துகளால் நான் அலங்கரிக்கப்பட வேண்டும். தன்னை மையமாக வைத்து முழு உலகத்தின் அமானிதம் இது முழு உலகமும் போகணும் என்ற முழு உலகத்தை மைதானமாகவும் தன்னை மறந்து உலகத்தில் தீன் பேசுறதல்ல. சொல்லலாம் பாராளுமன்றத்தில் தக்பீர் சொல்லுன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர் சொல்ல ஆள் படுக்கிறது. அந்த 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 ஏமாத்தமில்ல வந்து அவர் வீட்டுல தக்பீர் இல்ல, அசல் பாராளுமன்ற அல்லாஹ் அக்பர் சொல்லணுமா? இந்த நாடகத்துக்கு இஸ்லாம் உருவாகிறதுல வந்து இந்த நடிப்புக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் இறக்குறதுல வந்து அதை வேணும் சும்மா பேஸ்புக்ல போட்டுவிட்டு நான் எழுதுனடான்னு சொல்லுவாங்க. பேஸ்புக்ல எழுதி போட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வர்றது இல்ல, இந்த கல்புக்குள்ள வரணும், நான் மாறணும். சரி, இதனால இதர் உழைப்பு உண்டு. இந்த உழைப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த அலைச்சல் திரிக்கல் இந்த தியாகம் இவைகளை வச்சு தான் முழு உலகத்திலேயும் ஒரே பெட்டன்ல ஒரே அமைப்புல மக்கள் மத்தியில ஒரு தியாகம் அலைச்சல் திரிக்கல் நடக்குது. சரி, நாங்க இது எனக்காக வேண்டி நான் தீனை பாதுகாக்கணும், அதுல என்ன செய்ய இயலுமோ, எங்களால எவ்வளவு தியாகம் செய்ய இயலுமோ, இங்க வந்து எவ்வளவு உழைக்கலுமோன்னு உழைக்கலாம் வந்து உழைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு உழைக்கணுமோ உழைக்கிறோம். உலகத்துக்கு வந்துட்டோம், இந்த உம்மத்துல பிறந்துட்டோம், மறுமைக்காக வேண்டி ஆகறதுக்காக வேண்டி எவ்வளவு தீனுக்கு உழைக்கலுமோ அவ்வளவு உழைப்போம் என்று முடிவெடுப்போம். அல்லாஹ் எங்களை கொண்டு பயன்படுத்துவான். மாஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உலகம் முழுக்க செய்யப்பட்ட தஸ்கீல் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமான நீண்ட காலம் தூர இடங்களுக்கு நாங்க பயணம் செஞ்சு முயற்சிக்கிறது. ஒரு 4 மாசம் இன்ஷா அல்லாஹ், 4 மாசம் வெளிநாட்டு ஜமாத் போறது நேரத்தில் கிளம்புங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் ஒரு ஜமாத் துணிக்கு போறதுக்கு அப்படி வருஷம் போறதுக்கு உள்ளாக எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். என்ன புதுசா நீயத்தை வச்சா எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் டிசம்பருக்கு இடையில போறாக்கள் இருந்தா எழுமுங்களா? டிசம்பர் இன்ஷா அல்லாஹ் வெளிநாட்டு ஜமாத் போகுது, அதுல இன்ஷா அல்லாஹ் போக தயாரான உள்ளவங்க மாஷா அல்லாஹ் நீயத்தை கபூல் செய்வானா, சீராக்கி கடைகள் போய்